யோவான் புத்தகத்துல 14வது அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன். அதாவது திரும்ப நான் வாசிக்கிறேன். யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லப்படுது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல வருகிற தெய்வமா இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு இந்த ஜேர்னில எனக்கு யாருமே இல்லை பிரதர், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல என் வாழ்க்கை பிரயாணத்தை நான் துவங்கிறதுக்கு எனக்கு பாதையும் இல்லை, எனக்கு வழியும் இல்லை. இன்னைக்கு ஒருவேளை நீங்க சொல்ற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தி என்னை நடத்தி செல்வாரான்னு சொன்னா என்னால் நிச்சயமா சொல்ல முடியும். அவர் நிச்சயமா உங்களை நடத்தி செல்ல உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்களில கூட இந்த வசனத்தின் மிருகமா சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு கூட யாருமே இல்லாம இருக்கலாம், உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம், நீங்க அவர்களால ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், இன்னைக்கு அவங்களால நீங்க துக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவேளை அவங்க நிமித்தமா இந்த காரியம் என்னை